ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி டிப்ஸ்னா, நம்ம இட்லிக்கெல்லாம் ஊற போட்டோம்னா அரிசிக்கு பதில் சோயா போட்டு பண்ணுங்கங்க. சோயா போட்டு அரைச்சிங்கன்னா நம்ம உளுந்தோட சோயாவில் வந்து மாவு அதிகமாக கிடைக்குங்க. 6க்கு 1 போடலாம். அரிசியும் உளுந்தும் 6க்கு 1 போடலாம். போட்டு அரைச்சிங்கன்னா சூப்பரான நல்ல பந்து மாதிரி இட்லி புசு புசுன்னு கிடைக்குங்க. உளுந்துக்கு பதில் நீங்கள் சோயா போட்டு அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக கிடைக்கும். ஃபுல் வீடியோ வரும் பாருங்கள். அக்னி சமையலில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லதும் கூடங்க சோயா சாப்பிட்றது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சோயா வந்து நம்ம 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கணும். அதனால் 1 டம்ளர் சோயா எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுக்கணுங்க. அரிசியை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டால் போதும். இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெந்தயமும் ஒரு 2 ஸ்பூன் போடணுங்க. 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டிங்கன்னா மாவு வந்து நல்லா உப்பி வரும். ரெண்டையுமே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. தண்ணி நிறைய ஊற்றி வச்சுக்கோங்க. வெந்தயத்துலேயும் தண்ணி ஊற்றிக்கலாம். வெந்தயமும் ஊறதுக்கு லேட்டாகும், சோயாவும் ஊறதுக்கு லேட்டாகுங்க. அதனால் ரெண்டையும் ஃபஸ்ட்டே நம்ம ஊற போட்டாச்சு. உளுந்துக்கு பதில் சோயாங்க. 5 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் சோயா போடணும். கரெக்டான அளவு ஊறட்டும். நம்ம 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி ஊற போட்டுக்கலாம். அதுக்குள்ளே அரிசியை ஊற போட்டுக்கலாம். அரிசி வந்து நம்ம 1 டம்ளர் சோயா எடுத்தோம், 5 டம்ளர் போடணுங்க. 5 டம்ளரில் நம்ம 3 டம்ளர் இட்லி அரிசி, 2 டம்ளர் ரேஷன் அரிசி போட போகிறாங்க. 3 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்கேன், 2 டம்ளர் ரேஷன் அரிசிங்க. இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்து நம்ம ஊற போடணுங்க. அரிசியை நல்லா கழுவி ஊற போட்டாச்சு. இது ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். நம்ம அரைச்சிக்கிடலாங்க. 1 டம்ளர் சோயாவில் எவ்வளோ மாவு வருது பாருங்க. 7 டம்ளர் அரிசியே போடலாம் போலுக்குங்க. அந்த அளவுக்கு உப்பி வருது. 1 டம்ளர் சோயா போட்டேன்னா 7 டம்ளர் அரிசி போடலாங்க. அந்த அளவுக்கு மாவு நல்லா உப்புது. இனி கொஞ்சம் அரைய விட்டு நம்ம வலிச்சிடலாங்க. மாவு நல்லா வலிச்சாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இட்லி எவ்வளோ பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்க. புசு புசுன்னு நல்லா உப்புலாம் வந்திருக்குங்க. எவ்வளோ புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்க. சூப்பராட்டு பஞ்சு மாதிரி இருக்குங்க. நல்லா சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோம்னா அம்புடு ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி சாம்பாரும் ஈஸி இட்லிங்க. நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.